வெல்கம் டு தமிழ் சினிவுட். பிக் பாஸ் புகழ் பூர்ணா ரவி அவர்கள் ஹீரோயினாக நடித்து வெளியாக போகிற சிவப்பாகி படத்தோடைய டீசரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 12ஆம் தேதி ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அருண் விஜய் அவர்களுடைய மிஷன் சாப்டர் 1 திரைப்படத்துக்கு சென்சார் போர்டில் யூஏ சான்று கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஜனவரி 12ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் யாஸ் அவர்கள் தற்போது அவருடைய டாசிக் திரைப்படத்துடைய ஷூட்டிங்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல கரீனா கபூர் ஹீரோயினியா நடிக்க கமிட் ஆயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் எடுக்கிற ஐடியால படக்குழு இருக்கிறதாவும், தற்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை யாஸ் பிறந்தநாள் ஸ்பெஷலா இந்த மாதம் படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட போறாங்க. அயலான் படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லரை படக்குழு நேத்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுலேயும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் காப்பான் படத்தில் வர பூச்சி ஸ்டோரி மாதிரியான ஒரு ஸ்டோரி இருக்குது. அது மட்டும்தான் ஒரு ஓல்டு ஸ்டோரி மாதிரி இருக்குது. மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் அயலானுடைய விஎஃப்எக்ஸ், அயலானுடைய நடிப்பு சூப்பராக இருக்குது. சித்தார்த் அவர்கள் அயலானுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கார். அது மட்டும் தான் கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி இருக்குது. மற்றபடி ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்குது. இதே போல் விறுவிறுப்பான ஒரு படமாக இந்த படம் இருந்தால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் பேணிந்த லெவலில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அயலான் திரைப்படம் பேணிந்த லெவலில் வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக நேரடியாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ராகுல், பிருத்திவி சிங் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் இந்த படம் உருவாயிருக்கு. இதே ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற கேப்டன் மில்லர் திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லராக படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது ஒரு பக்க ஆக்ஷன் த்ரில்லர் மூவின்னு. அதுலேயும் இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு 4-5 கெட்டப்பில் தனித்தனியாக மிரட்டியிருக்கார். அதுலேயும் தனுஷ் அவர்கள் தாடி வைத்து கண்ணாடி போகிற ஒரு சீன் இருக்கும் பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ரோல் படத்துடைய இயக்குனர் அருண் மாதேஸ்வர் கொடுத்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா படத்துடைய ஹீரோயினி பிரியங்கா மோகனுமே பார்த்தீங்கன்னா கையில் துப்பாக்கியோட வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு மிரட்டலான ட்ரெய்லராக வந்திருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு பிறகு இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு பேணிந்த லெவலில் எகிரி இருக்கு. இந்த படம் இயக்குனர் அருண் மாதேஸ்வர் இயக்கத்தில் தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாகிற இந்த படம் பேணிந்த படமாக ஜனவரி 12ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் கமலஹாசன் இந்தியன் 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தபடியாக டக் லைஃப் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறார். இந்த படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் ஜனவரி 18ஆம் தேதி சென்னையில் தனியார் கல்லூரியில் ரொம்ப கிராண்டாக நடக்க போகுது. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நாசர் நடிக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இந்த படம் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், திர்ஷா, துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, தற்போது நாசரும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. நம்ம அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது அதர்பைஜானில் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பிப்ரவரிக்குள்ளே முடிச்சாகணும்னு அஜித் அவர்கள் பெஸ்ட்டே இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கார். மேலும் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு வருகின்ற பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த படத்தை அஜித்தோடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கே பிப்ரவரியில் தான் முடிய போகுது. இதனால் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்தோடைய தமிழ் போஸ்டரை படக்குழு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற இங்கிலீஷ் போஸ்டரை தமிழ் போஸ்டரா படக்குழு எடிட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டரை விஜய் ரசிகர்கள் வைரலாக்கிட்டு இருக்காங்க. கோட் திரைப்படத்தோடைய தற்போதைய ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடக்குது. அங்கே பொங்கலுக்குள்ள இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பொங்கலுக்கு பிறகு சென்னையில் இந்த படத்துடைய முக்கியமான காட்சியை எடுக்க போறாங்க. அடுத்தபடியே படக்குழு வெளிநாடு பறக்க போறாங்க. அங்கே போய் இந்த படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங்கை முடிக்க போறாங்க. இந்த திரைப்படத்தை அடுத்த வருடம் ஜூன், ஜூலை அப்படி இல்லைனா தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.